திமுக முன்னாள் எம்பி ஞானதிரவியம் மீதான குற்றவியல் வழக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்க திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திமுக முன்னாள் எம்பி ஞானதிரவியத்தின் ஆதரவாளர்கள் இட்டேரி பகுதியை சேர்ந்த மதபோதகர் காட்பிரே வாஷிங்டன் நோபல் என்பவரை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் தேதி தாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து மதபோதகர் அளித்த புகாரில் ஞானதிரவியம் உட்பட 33 பேர் மீது பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஞானதிரவியம் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இதற்கிடையே வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு உத்தரவிட கோரி உயர்நீதிமன்றத்தில் மதபோதகர் வாஷிங்டன் நோபல் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் பொழுது முன்னாள் எம்பி மீதான வழக்கின் விசாரணையை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி இவ்வளவு நீண்ட இடைவெளிக்கு தள்ளி வைக்கப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் வழக்குகளை விரைந்து முடிக்கவே சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு உள்ளதாக கூறி ஞானதிரவியத்திற்கு எதிரான வழக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கும்படி திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டு மனு மீதான விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார்.